நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு 19வது தவணை தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. மேலும் PM கிசான் திட்டத்தின் மூலமாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த திட்டத்தில் இதுவரை 18 தவணைகள் பணம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 19வது தவணை எப்பொழுது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் 19வது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில விவசாயிகள் PM கிசான் 19வது தவணை பெற சில தகுதிகளை பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதாவது PM கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகள் கட்டாயம் தங்களுடைய eKYC செய்திருக்க வேண்டும். அவ்வாறு eKYC செய்யாத விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம். இந்த eKYC செயல்முறையை முடிக்க விவசாயிகள் pmkisan.gov.in என்ற இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய CMC மையங்களுக்கு சென்று முடித்துவிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்துடைய 19வது தவணை தொகையானது இந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் தங்களுடைய eKYC சரிபார்ப்பை கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி முடிக்கலைங்கிற பட்சத்துல இந்த தவணை தொகை கிரெடிட் ஆகிறதுல கால தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய eKYC அப்டேட் பண்ணலைன்னா அதை PM கிசான் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதாவது www.pmkisan.gov.in அப்படிங்கிற இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய CMC சென்டர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.